ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாளைய தினம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாத விளக்கேற்றும் நாள் வருகிறது. நாளை வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து கார்த்திகை தீபமும் வருகிறது. வீடு முழுவதும் அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து அலங்காரம் செய்து வழிபாட்டை மேற்கொள்வோம். கட்டாயம் நாளைய தினம் அனைவரும் பார்த்திங்கன்னா மண் அகல் விளக்குகளை வீடு முழுவதும் சுற்றி வைத்து தீப ஒளியில் அந்த அண்ணாமலையான மனதில் நினைத்து வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜை செய்ய வேண்டும். ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்க முடியவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்யலாம்? அல்லது எங்களால் வீடு முழுவதும் தீபம் ஏற்றி வைக்க முடியும், இருந்தாலும் இந்த கார்த்திகை தீபத்திற்கு வீட்டில் இருக்கும் வறுமை முழுவதும் நீங்க வேண்டும், வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றால் பூஜை அறையில் பார்த்திங்கன்னா எந்த தீபத்தை ஏற்றி வைப்பது மிகவும் சிறப்பு. நாளைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வாசலில் எல்லாத்துக்குமும் நம்ம விளக்கேற்றி வைப்போம். இருந்தாலும் பூஜை அறையில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு விளக்கேற்றி வைப்பது மிகவும் சிறப்புக்குரியது. அது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். வீட்டில் உள்ள எல்லா வகையான எதிர்மறை ஆற்றல்களையும் வீட்டிலேருந்து வெளியேற்றிவிடும். அப்படி அந்த தீபம் என்ன அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவு தான் இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். 13/12/2024 வெள்ளிக்கிழமை காலை. நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 6:51 மணிக்கு கிருத்திகை நட்சத்திரமானது பிறக்கவிருக்கிறது. 14/12/2024. அதற்கு மறுநாள் காலை 4:56 மணி வரை பார்த்தீங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரமானது இருக்கிறது. அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் தொடங்கி மறுநாள் சனிக்கிழமை காலையில் வர இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. இந்த கிருத்திகை நட்சத்திரம் துவங்கக்கூடிய நேரத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் முடியும் நேரம் வரை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரு விளக்கு எரிந்து கொண்டு இருப்பது மிகவும் சிறப்பு. இதற்கு பேர் பார்த்தீங்கன்னா அகண்ட தீபம் அப்படின்னு பேர். இந்த ஒரு அகண்ட தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பெரிய மண் அகல் விளக்கை பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. சிவாலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்பொழுதுமே எரிந்து கொண்டு இருப்பதற்கு ஒரு பெரிய அகல் விளக்கை நல்லெண்ணெயை ஊற்றி திரி போட்டு வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு எரிந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம வீட்டில் நாளைய தினம் ஒரு பெரிய மண்ணகல் விளக்கை வாங்கி நம்ம ஏற்றணும். அது முழுவதுமே நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி கொஞ்சம் தடிமனான ஒரு திரியை போட்டு அதில் ஏற்றணும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா தடிமனாக போடணும் திரியை. நல்லா அதுக்குன்னு பார்த்திங்கன்னா கடையில் கேட்கணும், இல்லைன்னா நம்மளே பார்த்திங்கன்னா நிறைய திரிகளை நல்லா சுருட்டி அதில் போட்டு ஏற்றணும். அந்த எண்ணெயில் 4 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சம் சுருள் பட்டை பொடி, கொஞ்சம் பச்சை கற்பூரம் பொடியும் அந்த விளக்கில் போட்டு அந்த விளக்கானது உங்கள் வீட்டில் கார்த்திகை நட்சத்திரம் துவங்கும் நேரத்தில் ஏற்றப்பட வேண்டும். இந்த தீபச்சுடரிலிருந்து வெளியேற்றப்படும் அந்த வாசத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டை விட்டு வெளியேறும் அப்படிங்கிறது. வீட்டில் லட்சுமி கடாசம் குடியேறவும் இது ஒரு வழிவகை செய்யும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே தீபாவளிக்கு வெடி வெடிப்போம். ஆனால் தீபாவளிக்கு வெடி வெடிக்கிறோமோ இல்லையோ, முக்கியமாக இந்த கார்த்திகை திருநாள் தீபத்தன்று பார்த்திங்கன்னா கட்டாயம் வெடி வெடிப்பது ரொம்ப ஒரு வழக்கம். நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இப்படித்தான் அவங்க வெடி வெடித்து தீபம் ஏற்றி கொண்டாடியிருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஏற்றி வைத்திருக்கும் தீபத்திலிருந்து வெளிவரும் ஒளியும் அந்த பட்டாசிலிருந்து வெளிவரக்கூடிய ஒளியும் சேர்ந்து தான் வீட்டில் இருக்கும் அந்த எதிர்மறை ஆற்றல்களை விரட்டும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கை. ஒளியும் கெட்ட சக்திக்கு பிடிக்காது. அதாவது வெளிச்சமும் கெட்ட சக்திக்கு பிடிக்காது, வெடி சத்தமும் கெட்ட சக்திக்கு பார்த்திங்கன்னா பிடிக்காது அப்படிங்கிறது. அதெல்லாம் இதை கேட்ட உடனே அந்த எதிர்மறை ஆற்றல்கள்லாம் மிரண்டு போய் வெளியே ஓடிடும். அதற்காக தான் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்திருநாளன்று இப்படி நம்ம வழிபாடு செய்வது. நம்ம தினமும் வெடி வெடிக்கிறது இல்லை, வீட்டில் விளக்கேற்றினாலே அது சுபகாரியம்தான். அந்த வெளிச்சம் இந்த தீபச்சுடர்லேருந்து வருகின்ற அந்த அக்னி வீட்டில் உள்ள அந்த எதிர்மறை இருள்களை பொசுக்கிவிடும். அதனால் தினமுமே நீங்கள் விளக்கேற்றுங்க. நாளைய தினம் மறவாமல் இந்த அகண்ட விளக்கை காலையில் 6:50 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சு அதை ஏற்ற ஆரம்பிச்சிடணும். மறுநாள் 4:56 காலை 4:56 மணி வரை அது பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். இடையில என்ன காலியானாலும் நம்ம அதை ஊற்றி வச்சுக்கிட்டு அதை நமக்கு பண்ணிச்சுக்கிடணும். நமக்குன்னு தெரியும்ல, இவ்வளோ நேரம் நம்ம பகல்லே அது ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். இப்போ இவ்வளோ நேரம் எரியுதுன்னா எவ்வளோ என்ன தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். இப்போ நைட்டு நம்ம தூங்கும் பொழுது கூட அதற்கு ஏற்றாறு போல் செய்துவிட்டு நம்ம தூங்கி விடுவது மிகவும் நல்லது. கார்த்திகை தீபத்தின்றது பார்த்திங்கன்னா வீடு முழுவதுமே விளக்கு வைக்க முடியாதவர்கள் இதுபோல் ஒரு விளக்கை பூஜை அறையில் ஏற்றுங்க.
கார்த்திகை நட்சத்திரம் துவங்கும் போது இந்த விளக்கை வீட்டில் ஏற்றி வைக்க வேண்டும். இந்த கார்த்திகை நட்சத்திரம் முடியும் நேரம் வரை ஏற்றி வைத்த விளக்கை அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வளோதான். எங்களால் ரொம்பலாம் விளக்கேற்ற முடியாது அப்படிங்கிறவங்க இவ்வளோ பெரிய அகண்ட ஒரு மண்ணகல் விளக்கு வாங்கி இதையாவது செய்யுங்க நாளைய தினம். இது மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இவ்வளவு தான். நீங்கள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வைத்திருந்தாலும் இந்த தீபத்தை பூஜை அறையில் ஏற்றி வைக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த அண்ணாமலையாரின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. வீட்டில் சந்தோஷத்திற்கு ஒரு துளி அளவும் பார்த்திங்கன்னா குறை இருக்காது. எப்பொழுதுமே மகிழ்ச்சியுடன் வாழ நாளைய தினம் பார்த்திங்கன்னா முழு நம்பிக்கையோடு அண்ணாமலையான ஈசனை சிவபெருமான மனதார நினைத்து கொண்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க. அவர் நம் வாழ்க்கையில் உள்ள இருளையும் நம் வீட்டில் உள்ள இந்த எதிர்மறை ஆற்றல்களும் நீக்கி நமக்கு நல்லதொரு வாழ்க்கையை பிரகாசமாக அமைத்து வைப்பார் அப்படிங்கிறது தான். அதனால் நாளைய தினம் தவறாமல் இப்படி செய்யுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ வீடு முழுவதுமே நீங்கள் இப்போ நிறைய அகல் விளக்கு ஏற்றினாலும் இந்த ஒரு டிப்ஸையும் கடைபிடிங்க. ஏன்னா நிறைய அகல் விளக்கு ஏற்றுறதும் அப்படி ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயானது கீழே கசியும். ஆனால் நீங்கள் இந்த ஒரு செயல்பாட்டை செய்துவிட்டு ஏற்றும் பொழுது அப்படி உங்களுக்கான அந்த பிரச்சனைகள் ஏற்படாது. அந்த எண்ணெயும் பார்த்திங்கன்னா கசிஞ்சாலும் இதிலேயே அது முழுவதுமாக ஈர்த்து கொள்ளும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது என்னதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஏதாவது இப்போ ஃப்ரிட்ஜு டிவி இதெல்லாம் வாங்கினப்போ ஒரு அட்டைப்பெட்டியில் பாக்ஸில் தான் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அட்டைப்பெட்டி பாக்ஸை எடுத்து நீங்கள் எத்தனை அகல் விளக்குகளை வீட்டில் எங்கெல்லாம் ஏற்ற போகிறீங்களோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சதுர ஷேப்பில் அந்த விளக்குக்கு தகுந்தா போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கட் பண்ணி எந்தெந்த இடத்துல ஏற்ற போகிறீங்களோ அந்தந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வச்சு அதன் மேலே இந்த அகல் விளக்குகளை வைப்பது பார்த்திங்கன்னா மிகவும் நல்லது. ஏன்னா எப்படினாலும் பார்த்திங்கன்னா எண்ணெய் கசியத்தான் செய்யும். மண்ணகல் விளக்கில் பார்த்திங்கன்னா எண்ணெய் கசியத்தான் செய்யும். அது சில நேரங்களில் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அங்கே குழந்தைகளோ பெரியவர்களோ காலை வச்சுட்டாங்கன்னா வலிக்கவும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் அதிகப்படியான வேலைகள் இருக்கும். அதெல்லாம் துடைக்கணும். திரும்ப பார்த்திங்கன்னா நமக்கு அது ஒரு தலைவலியாக இருக்கும். அதனால் இப்படி ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு மிகவும் நல்லது. அந்த வடிகிற எண்ணெயாக இருந்தாலும் அந்த அட்டையில் பார்த்திங்கன்னா அது ஈர்த்துக்கொள்ளும். இப்போ நீங்கள் வாழை இலை இல்லை வெத்தலை அரச இலை இதையுமே பயன்படுத்தலாம். ஆனால் இதை பயன்படுத்தினாலும் எப்படினாலும் இந்த எண்ணெயானது பார்த்திங்கன்னா கீழே சொட்டி விடும். இல்லைனா அதற்கு தகுந்தாற் போல் பார்த்திங்கன்னா அந்த தட்டில் வைத்தாவது. ஆனால் அவ்வளோ தட்டுக்கு நம்ம போக முடியாது. அதனால் இந்த ஒரு ட்ரிக்ஸை பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுவது உங்களுக்கு மிகவும் நல்லது தான். திருவண்ணாமலைக்கும் முடிஞ்சவங்க போய் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மகாதீபம் ஏற்றப்படும். அதையும் முடிஞ்சால் போய் எல்லோரும் பார்த்திங்கன்னா தரிசனம் செய்யுங்க. உங்களால் போக முடியாத அசௌகரியமாக இருக்கும் இல்லை ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே இந்த விளக்க தீபத்தை ஏற்றி ஈசனை முழு மனதோடு வழிபாடு செய்யுங்க. எங்கிருந்தாலும் அவரை முழு நம்பிக்கையோடு முழு ஆசீர்வாதத்தோடு நம்ம வழிபாடு செய்தாலே அவருடைய அருளை நம்ம பரிபூர்ணமாக பெற்று முடியும். எந்த ஒரு கடவுளும் பார்த்திங்கன்னா நம்மிடம் முதலில் எதிர்பார்ப்பது உண்மையான அன்பும் பக்தியும் தான். இது இரண்டு இருந்தாலே இறைவன் நமக்கு பரிபூர்ணமாக அவருடைய அருளை வழங்குவார் அப்படிங்கிறது தான். இது இரண்டு இல்லாமல் நம்ம எந்த கோயிலுக்கு போய் இல்லை எந்த பூஜை முறைகளை நம்ம ஈடுபட்டாலும் அதில் நமக்கு எந்த ஒரு பலனுமே கிடையாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் நாளைக்கு விளக்கேற்றுறீங்க, அதுவுமே ஒரு நம்பிக்கை தான். எல்லாத்தையுமே நம்பிக்கையோடு செய்யணும். விளக்கேற்றுறதும் இந்த நம்ம வீட்டில் சூழ்ந்த நம்மளை பிடிச்ச எல்லா எதிர்மறை ஆற்றல்களும் நம்மளை விட்டு நீங்கி விடணும் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கையோடு நாளைய தினம் நீங்கள் விளக்கேற்றும் பொழுது அது உங்களுக்கு நன்மை அளிக்கும் அப்படிங்கிறது. முடிஞ்சால் உங்கள் வீட்டில் பட்டாசு இருந்தாலும் தீபாவளிக்கு வெடித்தது போக மீத பட்டாசு இருந்தாலும் அதை எடுத்து நாளைய தினம் வெடிங்க. எல்லா விதமான எதிர்வினைகளும் உங்களை விட்டு ஓடிவிடும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் நாளைய தினம் காலையில் இந்த விளக்கை இன்றைக்கே தயார் செய்து வச்சுக்கோங்க. காலையில் எப்படியாவது எந்திரிச்சு சோம்பேறித்தனப்படாமல் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.